அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், காளி வெங்கட், ஆர்.கே. சுரேஷ் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் தலைவன் தலைவி திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். பசங்க பாண்டியராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. எம் சுகுமார் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. பாண்டியராஜ் படங்களில் எப்பவுமே வர்ற ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இந்த படத்துலையும் இருக்குது. இந்த படத்தோட ப்ரமோஷன் வீடியோ விஜய் சேதுபதியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அடிக்கடி போடுவார். அதை பார்க்குறப்பவே இது ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே புரிஞ்சுது. அதே மாதிரி இந்த படத்தோட தலைப்பில் இருந்தும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும், அதை எப்படி அவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறாங்க, அதிலிருந்து இந்த குடும்பம் எப்படி மீண்டு வந்துச்சுங்கிறத இந்த மொத்த படத்தோட கதை. ஆனால் இந்த படத்தோட கதையில் விஜய் சேதுபதியை தவிர மற்ற எல்லாருமே அவங்களுக்கு உண்டான நடிப்பை சிறப்பாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதி இந்த படத்துலையும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் வர்ற மாதிரி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு. அதுவும் லவுடு ஸ்பீக்கரை முழுங்கின மாதிரி அந்த வாய்ஸில் அவர் பேசுறதுல இந்த படத்தோட கதையே நம்மளுக்கு என்னங்கிறதே மறந்து போகிற அளவுக்கு இருக்குது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர். இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதோ கேமரா வச்சு இந்த படத்தை எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நிறைய தம்பதிகளுக்கிடையே நடக்கிற ஒரு ஊழல் பிரச்சனையை தான் காமெடின்ற பேரில் சொல்ல நினைச்சாரா, இல்லை ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட சொல்ல நினைச்சாரா, இல்லை ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக சொல்ல நினைச்சாரா அப்படின்னே நம்மளுக்கே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான திரைக்கதையில் பாண்டியராஜ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஏன்னா நிறைய இடங்கள்ல ஹீரோ விஜய் சேதுபதி பேசுறது காமெடியாக இருக்குது. ஆனால் காமெடிக்குனே போட்டு வச்சிருக்கிற யோகி பாபு காமெடி பண்ணாராங்கிறதே யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி காமெடி லெவல்லையும் இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரில. சென்டிமெண்ட் வைஸு பார்க்கணுன்னு நினச்சோம்னாலும் எந்த கேரக்டருமே அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக தங்களோட நடிப்பை வெளிப்படுத்தலைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட அம்மாவாக வர்ற தீபா சங்கர். அவங்க ஒரு மாமியார் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட உரிமை பறிபோகிறப்போ என்ன மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு சூழலை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒரு சில டச் இருந்தாலுமே மொத்தத்தில் பார்க்குறப்போ இந்த படம் நம்மளுக்கு மிகப்பெரிய சோர்வை தான் தருது. இந்த படத்தில் கதாநாயகியான நித்யா மேனனுக்கு அண்ணனா வர்ற ஆர்.கே. சுரேஷ் அவர் வில்லனா கேரக்டர் ஆர்டிஸ்டா அப்படின்னே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் அவர் பண்ணுறதா அப்படி இருக்குது. ஏன்னா அவர் ஒரு வில்லனுக்கு உண்டான வேலைகளை என்ன செஞ்சாருங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி ஹீரோவோட அப்பாவாக இருக்கிற சரவணன் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர்னு சொல்கிறாங்க. ஒரு கேங்ஸ்டராக இருந்தவர் திருந்தி புரோட்டா கடை வச்சுருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு பேக் ட்ராப்பில் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த ஒரு கேங்ஸ்டர் மாதிரியும் அவரை காட்ட முடியல அவங்களால. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அங்கங்கே நம்மளுக்கு இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரி விஜய் சேதுபதியோட தங்கச்சியாக நடிச்சிருக்கிற ரோஷினியும் அப்பப்போ அந்த கடையில் கல்லாப்பட்டியில் உட்கார்றதோட கெத்து காமிக்கிறங்கிற பேரில் போகிறாங்க. சந்தோஷ் நாராயணன் இசையில் ஒரு சில பாடல்கள் நல்லா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.